மா ஒரே மழை. மா பக்கத்து வீட்டுல ஏதோ கருவாடு வாசனை அடிக்குது, நீ மூக்க மூடிக்க. என்னம்மா அப்படி பாக்குற? நான் ஒண்ணு தப்பா பாக்கலையேப்பா. இல்ல நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்ததை நீ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்க. அதெல்லாம் நீயா நினைச்சுக்கிற. முதல்ல உள்ள வா. அப்ப நீ என்ன தப்பா நினைக்கல? நான் தப்பா நினைக்கலடா. வா. சரி வா. தலையை தொடச்சுக்குப்பா. நீ நல்ல அம்மா. உட்காரு. உட்காருடா. உட்காந்துக்கிறேன். அம்மா, நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து என்னைக்காவது தவறி இருக்கணாமா? செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறலப்பா, வாழ வேண்டிய வாழ்க்கையில இருந்து தவறிட்டியே. ஏண்டா இப்படி ஒன்ன நீயே அழிச்சுக்கிற? எனக்கு மனசு சரியில்லைம்மா. நீ சாப்பிட்டியா? என்னை விட்டு என்னைக்கு நீ சாப்பிட்டுருக்க? அந்த காலத்துல எங்க அப்பனுக்காக காத்திருந்த, இந்த காலத்துல அவர் மகனுக்காக காத்துட்டு இருக்க. நீ பெண் தெய்வம். நாளை காலையில சீக்கிரமா அலாரம் வச்சு எழுப்பு, அப்பதான் நீ பெண் தெய்வம். இன்னும் சொல்லுங்க சார். பாக்கெட்ல இருக்கு. தைரியமா வண்டியில ஏறி உட்கார சொல்லிட்டேன். உண்மையிலேயே உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இத நீ கார்ல ஏறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். இப்ப ஒண்ணும் குறைஞ்சு போல. அதோ தெரியுதே பஸ் ஸ்டாண்டு, அங்க இறக்கி விட்டேனா நான் பஸ்லயே போயிடுவேன். குட் மார்னிங். சாரி, நமஸ்காரம். வாடி, உன்னை நான் வீட்லயே டிராப் பண்றேன். அப்படியே நீ ஒர்க் ஷாப்ல இறக்கி விட்டுறியா? பாத்துமா, ஸ்டேரிங் இடிக்க போகுது. ரவி, பிரேக் அமுக்கு. நான் சைக்கிள்ல போறேன், நீ பஸ்ல போ. என்ன அவசரம்? வண்டியில பிரேக் இல்லப்பா. பிரேக் இல்லாட்டி 2 வீல் இருந்தா போதும், போடா. குரங்கு குறுக்க வருது தானே பிரேக் போட்டேன். அப்போ வந்து கார் மேல இடிக்கிறியே, கண்ணல இருக்கிற 2 கண்ணையும் உன் மேல வச்சிருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரியா தெரியுது? இப்ப பார். அம்மா, கை முட்டி, கால் முட்டி. ஐயோ, பெங்களூர் பெருமக்களே எல்லாம் வாங்க. முட்டிக்கு முட்டி அடிச்சிருச்சு. ஐயோ அம்மா, வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டி அம்மா என்ன இடிச்சுடா பாரு. வழி கூட வச்சுடா. ஐயோ, வெளில வர சொல்லுங்க. டேடி கொக்கு மாதிரி எட்டி பாக்குறேன். தம்பிக்கு எங்க அடிபட்டுக்குன்னு தெரியாம கத்திக்கின்னு இருக்குது. நீ பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்துருக்கே. வெளியில வாமா. ஐயோ, உங்க வண்டிக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? வண்டியா? வண்டி போச்சுன்னா கூதலே போச்சுமா. மனுஷனுக்கு ஏதாவது அடிபட்டு கை கால் ஒரு முக்கியமான ஐட்டம் போச்சுன்னா இந்த கன்னி பையனை யார் கட்டிக்குவா? இந்த பொண்ணு கட்டிக்குமா? நீ கட்டிக்குவியா? வண்டி ஓட்டி பழகிறதா இருந்தா கிரவுண்ட் மேல ஓட்டுங்க. சைக்கிள் மேல ஓட்டாதீங்க. எங்கள மாதிரி வயசு பசங்களுக்கு சேஃப்டியே இல்லாம போச்சு. பெரிய சேஃப்டி. வீட்டுல ஒரு வேலை செய்ய வக்கில்ல, வீதிக்கு வந்துட்டீங்க பஞ்சாயத்து பண்ண. அட வாடா. ஐயோ அம்மா, கேளுங்க, அங்க கேளுங்க, அவட்ட கேளுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அழுறா பாருங்க. ஐயோ அம்மா, கேளுங்க, நல்லா கேளுங்க. போதும். ஆவுன்னா வந்துருவீங்களே, நூன் ஷோ காட்டுற மாதிரி. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. 2 பேர் இடிச்சுட்டா உங்களுக்கு கொண்டாட்டமா? ஒரு வயசு பொண்ணு ஒரு அழகான பையனை பார்த்த உடனே வந்து இடிச்சுட்டா போங்க. குரங்குன்னு சொன்னல, அது இப்படிதான் புத்தியை காட்டும். உன் கண் கலங்கனா என் மனசு தாங்க மாட்டேங்குது. இவ்வளவு நாளா உனக்காக என் மனசு கலங்குதே, அது மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏங்க நீங்களே சொல்லக்கூடாதா? இல்ல, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, கல்லா இருக்க மனசு எப்ப கனியுதோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். L for love, till I love you. அடாடா, என்ன தொழில் பக்தி. பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க.
என்ன அதுக்கு பின்னால பாட்டில்? என்னது ஆல்கஹால் வாடை அடிக்குதே? ஆல்கஹாலா? அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய, ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க, என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? என் மூஞ்சிய நல்லா உத்து பாருங்க. காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம். முதலாளி, இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தேன்னு தான் பட்டை அடிச்சு நடுவுல ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல, இப்படி கூட தண்ணி அடிச்சிங்களே அத பத்தி தான். ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை, உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா. இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சோம். சரஸ்வதிக்கு படைச்ச ஒரு இது எல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? பெனாதி பயல வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வண்டியை ரெடி பண்ணிட்டாங்களா? அவ வண்டியை ரெடி பண்ணிட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வர்ற 10ஆம் தேதி எனக்கு மேரேஜ். அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணம் உள்ளூர்லயா வெளியூர்லயா? இங்கதான். அப்போ நம்ம நிச்சயம் வருவாள்ல? கல்யாணத்துல எனக்கு தோழியாவதா? நிச்சயமா வருவா. சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அவ தானா திருந்தினாதான் உண்டு, வேற யாரும் அவளை திருத்த முடியாது. உண்மைதான், என்ன தவிர வேற யாரும் அவளை திருத்த முடியாது. நான் திருத்தி காட்டுனா இல்லையான்னு பாருங்க. சாரி. யோ இங்க வாயா. எதுக்கு சாரி சொன்ன? இல்ல ஒரு பக்கமா இடிச்சிட்டேன், அதான். இடிச்சிட்டா சாரி சொல்லுமா? எங்க ஊர் பக்கம் எல்லாம் இடிச்சா சாரி தான் சொல்லுவோம். பெருசா ரேப் பண்ண மாதிரி சாரி சொல்றியே, போய் வேலையை பாரியா. ட்ரெஸ் தான் பச்சையா இருக்குன்னு பார்த்தா ஆள் அதை விட பச்சையா இருக்கா. என்ன சார் தொண்டை கரகரப்பா? சும்மாருங்க சார். என்ன சார் இது, ஷோகேஸ்ல வைக்க வேண்டிய பொம்மை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? வேணுங்க 50 ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே, அது இங்க கிடைக்குமா? சார் 50 ரூபா ஷர்ட்லாம் மேலதான் கிடைக்கும், இங்க எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். காஸ்ட்லினா 30 ரூபாய்க்கு பனியன் துணி கிடைக்குமே, அதாவது கிடைக்குமா? யோ முதல்ல என்ன பார்த்து பேசியா? 30 ரூபா ஷர்ட்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். எங்க எதை கேட்கணும் விவசாய கிடையாது உனக்கு. இந்த புடவையை பேக் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி ஏன் சார் இங்க இந்த ஜாக்கெட் பீஸ் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அள்ளி விடுங்க. விடுறேன். 2x1 2x2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா? அவசரப்படாதீங்க சார், புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கேன்ல. மேட்சா பிளவுஸ் வாங்கணும்னா புடவை கொண்டாந்துருக்கீங்களா? புடவை கொண்டு வரல. என்ன இந்த பெரியம்மா கட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வச்சுங்களேன். மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும், பாக்குறீங்களா? அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு அந்த பொண்ணுகிட்ட பிங்க் கலர்லயே ஒரு புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் புடவைக்கும் சேர்த்து ஒரு ஜாக்கெட் கொடுத்துருங்களேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சார் ஒரு சின்ன சந்தேகம், உங்க மிஸ்ஸஸ் குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட இந்த அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 80 சென்டிமீட்டர் போதும். போதுமா? போதும். ரவி சரி ஒரு நிமிஷம் வரீங்களா? தாராளமா போலாமே. தொடாம வாங்க. தொடாம எப்படி? முக்கிய உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை கூட்டிட்டு வந்து துணி எடுத்துக்கோ. பாக்குற பொம்பளைங்களை எல்லாம் கை நீட்டி துணி எடுக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணிட்டு, இல்ல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன். என்ன சொல்றேன்? புடவை எடுத்துட்டு வாடி.